ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் வரக்கூடிய ஒரு டாபிக் வந்துட்டு சொலினாய்டு அப்படின்றது. ஸோ அதுதான் இன்றைக்கி ஃபன்னியாக பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்துட்டு சொலினாய்டு வந்து நீங்கள் பார்க்குற டிவியில் இருக்குது, மிக்சியில் இருக்குது, ஃபேனில் இருக்குது, டேபிள் ஃபேனில் இருக்குது, எல்லா இதுலேயுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெரிவேஷன்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்ப்பீங்க. பட் அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியாக பார்க்கலாம். ஸோ சொலினாய்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு அயர்ன் ராட் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே வந்துட்டு ஒயர் சுற்றி இருக்கிறது. ஓகேவா? இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஐம் நாட் ஜஸ்ட் அ ஒயர், எனக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, எனக்குன்னு லூப்ஸ்னால் என்னது, இந்த மாதிரி வட்டமாக இருக்கிறது, அண்ட் லாட்ஸ் ஆஃப் லூப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலி எலக்ட்ரோ மேக்னட்டிசம் வேர்ல்டில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா இது வந்துட்டு காயில் பண்ணிக்கும், அதாவது சுற்றிட்டு மேக்னெட்டிக் அப்படின்ற ஒரு மேஜிக்கை உருவாக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கும். எப்போ அப்படின்னா இது வழியாக எலக்ட்ரிக் கரண்ட்டை அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வயர் வழியாக எலக்ட்ரிக் கரண்ட்டை அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்துட்டு இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அதுதான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். வென் யூ ரன் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ ஹர், அவள் வழியாக நீங்கள் எலக்ட்ரிக் கரண்ட்டை அனுப்பும்போது அவள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஓகேவா? ஸோ சாலிஸ் சீக்ரெட் சூப்பர் பவர் இதுதான். ஓகே, அவளோட சூப்பர் பவர் என்னது? அவள்கிட்ட நீங்கள் எலக்ட்ரிக் கரண்ட்டை கொடுத்தீங்கன்னா அவள் உங்களுக்கு திருப்பி தரும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டாக திருப்பி தருவாள். இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, காசு கொடுக்குறீங்க, உங்களுக்கு தேவையான சாமான் வாங்கிக்கிறீங்கள, அதே மாதிரி தான் நீங்கள் எலக்ட்ரிக் கரண்ட்டை கொடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டாக வந்துட்டு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ அதை யார் ஜென்ரேட் பண்ணுறா அப்படின்னா சாலி த சொலினாய்டு. ஓகே, ஸோ என்ன பண்ணுது, எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து சாலி வழியாக கொடுக்கும்போது மேக்னெட்டிக் எனர்ஜியாக மாற்றுது. மேக்னெட்டிக் எனர்ஜி என்ன பண்ணும், அண்ட் மேக்கிங் திங்ஸ் மூவ். இப்போ நீங்கள் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், ஏசி ஜென்ரேட்டர், டிசி ஜென்ரேட்டர், இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காயில் சுற்றி இருக்கும், நடுவில் வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் காயில் சுற்றி இருக்கும். அது எல்லாமே ஒன் டைப் ஆஃப் சொலினாய்டு தான். ஓகேவா? ஸோ பேசிக்காக அது என்ன பண்ண வைக்கும் அப்படின்னா திங்ஸை வந்து மூவ் பண்ண வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃபேன் போடுறீங்க, லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க, ஆன் பண்ண உடனே அந்த சொலினாய்டு வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுது. அது என்ன பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலயமா தான் ஃபேன் வந்து சுற்றுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து மூவ் பண்ண வைக்கும். அதை எப்படி உருவாக்குறது அப்படின்னா எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து சொலினாய்டு வழியாக பாஸ் பண்ணுறது மூலிமா. ஓகேவா? ஓகே, ஃபைன். சொலினாய்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு ப்ரெசன்ஸோடு இருக்கும். ஒன் டே அது வந்து ஒரு பார்ட்டிக்கு போகுது. சொலினாய்டு பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபேபுலஸாக இருக்குது. யாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்விட்சை ஆன் பண்ணிடுறாங்க. ஓகேவா? உடனே சொலினாய்டு வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் போயிட்டு அந்த டான்ஸ் ஃப்ளோர் ஃபுல்லாக ஒரு பவர்ஃபுல்லான மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்துட்டு சாலி த சொலினாய்டு வந்து உருவாக்குது. ஓகேங்களா? ஸோ அவள் என்ன தான் பண்ணுறா அப்படின்னா, ஸோ அவளுக்கு வந்து ஜாப் இருக்குது. அவள் வந்துட்டு காரோட ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஒரு மோட்டரில், எம்ஆர்ஐ மிஷினில், ஈவன் டோர்பெல்லில் கூட சாலி வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கா. சாலி த சொலினாய்டு வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஒரு நாள் வந்து ஒரு நியூவான ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கேட்டுச்சு. நீ ஏன் வந்து சுற்றிக்கிற, உன்னால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க முடியும்ல, என்ன மாதிரி உன்னால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க முடியல, அப்புறம் ஏன் நீ வந்து சுற்றிக்கிட்ட ஒயரை அப்படின்னு கேட்குது. உடனே சாலி சிரிச்சிட்டு சொல்லுது, ஓ ஸ்வீட்டி, நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தேன் அப்படின்னா நான் எஃபெக்டிவாக இருக்க மாட்டேன். நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன்ல, காயில் ஷேப்பில் இருக்கேன்ல, அதனால தான் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் லைன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சும்மா அதை சுற்றி ஒன்று தான் இருக்கும். ஆனால் அப்படியே காயில் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஓகேவா, அப்படியே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சுற்றி இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் மை காயில்டு ஷேப் தட் கான்சென்ட்ரேட்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்கிங் இட் ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் ஃபோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும் கரெக்டாக ஏன் வந்துட்டு அது காயில் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா. ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. அது வந்துட்டு சுற்றி இருக்கும்போது தான் அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கராகவும் மோர் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கும். ஐ ஆம் ஆல் அபவுட் மேக்ஸிமைசிங் மை மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சொலினாய்டு என்ன சொல்லுது அப்படின்னா, பேசிக்காக நான் யார் அப்படின்னா என்னோடய மேக்னெட்டிக் பொட்டென்ஷியலை வந்து நான்
அதிகரிக்கிறவ. ஓகேவா? ஸோ அவளுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிஃபையிங் பர்சனாலிட்டியும் இருக்குது, மேக்னெட்டிக் சார்மும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து 2 ஆம்பியர் கரண்ட் கொடுத்தீங்கன்னா லெஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், 10 ஆம்பியர் கரண்ட் கொடுத்தீங்கன்னா மோர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதே மாதிரி தான் நீங்கள் கடையில் போய் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சாமான் தருவாங்க, நிறைய காசு கொடுத்தீங்கன்னா நிறைய சாமான் தருவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சொல்லினாய்டுனா ஒரு பேசிக்கான ஐடியா வந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.